வேலை வணங்குவதே எமக்கு வேலை. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். திருமுருகனின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பவர் ஔவையார். சோழ நாட்டில் உரந்தை என்கின்ற பகுதியில் ஆதி பகவன் என்கின்ற தம்பதிக்கு மகளாக பிறந்தவர்தான் இவர். இவர் பிறந்த சமயம் பகவன் இந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடலாம் என தன்னுடைய மனைவி ஆதியிடம் கூற, கணவன் சொல்லே மந்திரம் என மனதில் எண்ணிக்கொண்டு முருகப்பெருமான் தான் இனி இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என முருகனை வேண்டிக் கொண்டு அந்த இடத்திலிருந்து கணவன் பின்னாலேயே சென்று விட்டார் அவருடைய மனைவியும். அங்கிருந்த அந்த குழந்தையை அருகிலிருந்த ஒருவர் எடுத்து வளர்த்து அந்த குழந்தைக்கு ஔவை என பெயர் சூட்டி அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக முருகப்பெருமானை மனதிலே தாங்கி இளம் வயதிலேயே எல்லாவித ஆற்றல்களும் நிரம்ப பெற்றதாக வளர்ந்து வந்தது. சரஸ்வதி தேவியே அந்த குழந்தைக்குள் குடியிருப்பதாக அனைவரும் நம்பினர். அந்த அளவிற்கு இளம் வயதிலேயே எல்லாவித புலமையும் நிறைந்ததாக அந்த குழந்தை வளர்ந்தது. ஔவையார் அப்படின்னாலே மாணவர்களுக்காக அவர் எழுதிய ஆத்திச்சூடிதான் நினைவிற்கு வரும். அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானை வேண்டி கொன்றை வேந்தன், மூதுரை என பல அற நூல்களையும் ஔவையார் இயற்றினார். மிகவும் புலமை பெற்றவராக விளங்கிய ஔவையார் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று கொண்டிருந்தார். அந்த சூழலில் ஒரு கானகத்தை தாண்டி ஒரு நகருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த கானகம் வழியாக ஔவையார் வந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப வெயில். அந்த வெயிலினுடைய கொடுமை தாங்கவே முடியலை. ஒரு புறம் பசி மயக்கம், அந்த வெயிலினால் ஏற்பட்ட களைப்பு ஒரு புறம். ஔவையார் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் முருகப்பெருமான் ஒரு ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனாக அந்த இடத்திலே வந்து ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்க ஒரு நாவல் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பழத்தை எல்லாம் பறித்து உண்டு கொண்டிருக்கிறார். அந்த வழியாக வந்த ஔவையார் அந்த மரத்தின் கீழ் சிறிது இளைப்பாறலாம் என எண்ணுகிறார். அந்த மரத்தின் மீது ஒரு சிறுவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனை பார்த்து, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ரொம்ப களைப்பா இருக்கு, இந்த நாவல் பழத்தை நீ கொடுத்தினா அதை சாப்பிட்டுட்டு அப்படியே என்னுடைய களைப்பு நீங்கினதுக்கு அப்புறம் நான் திரும்ப போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். உடனே இதை கேட்ட அந்த சிறுவன், பாட்டி நான் நாவல் பழம் தரேன், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்கிறான். ஔவையாருக்கு ஒரே ஆச்சரியம். அது என்ன, நாவல் பழம் அப்படின்னு தானே நாம கேள்விப்பட்டிருக்கோம், அதில் சுட்ட பழம் சுடாத பழம்னு இருக்கா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பம். நமக்கு தெரியாத ஏதோ ஒன்றை அந்த சிறுவன் தெரிந்து வைத்திருக்கிறான் அப்படின்னு மட்டும் ஔவையாருக்கு புரிஞ்சிருச்சு. ஏற்கனவே வெயிலினுடைய அந்த வெம்மை தாங்கலை, நமக்கு எதுக்கு சுட்ட பழம், சுடாத பழமே கேட்கலாமே அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட, தம்பி ரொம்ப வெயிலா இருக்கு, எனக்கு சுட்ட பழம்லாம் வேண்டாம், சுடாத பழமே போடுப்பா, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முருகப்பெருமான் அந்த சிறுவனாக மாறி மேலே இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, நாவல் பழத்தை பறித்து கீழே போடுகிறார். அந்த பழத்தை எடுத்த அந்த ஔவை பாட்டி அதை ஊதி ஊதி சாப்பிட்றா. அதில் மண் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மண்ணை ஊதி விளக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றான். இதை பார்த்த முருகப்பெருமானுக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன பாட்டி, சுடாத பழம் தானே கேட்டீங்க, பழம் சுடுதா என்ன, ஊதி ஊதி சாப்பிட்றீங்களே அப்படின்ன உடனே ஔவையாருக்கு இப்பதான் புரிஞ்சுது, சுட்ட பழம் சுடாத பழம்னு இந்த சிறுவன் சொன்னது இதைத்தானா அப்படின்னு. ஆனாலும் அவங்களுக்கு மனதில் ரொம்ப வருத்தம். அறிவுலகில் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற தான் ஒரு சிறுவனிடம் தோற்றுவிட்டதை எண்ணி ஔவையாருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும், பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு தோற்று, ஈரிரவும் கண் துஞ்சாது என்று பாடுகிறார். அதாவது இந்த சிறுவன் கிட்ட நாம தோத்ததால நமக்கு தூக்கமே வரப்போறதில்லை அப்படின்னு பாடலை பாடுகின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஔவையாரினுடைய தமிழை கேட்பதற்காகத்தான் அந்த இடத்திலே வந்தார்.
ஆனால் நாம் செய்த இந்த செயல் ஔவையாரை ரொம்ப வருத்தமாக்கிடுச்சு அப்படின்னு கீழே இறங்கி வந்து தன்னுடைய உண்மையான உருவை காட்ட அந்த இடத்துல ஔவையார் மிகவும் மகிழ்ந்தார். நான் வேண்டுகின்ற முருகப்பெருமானே எனக்காக வந்து இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினாரே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி ஔவையாருக்கு. உடனே முருகப்பெருமான் அவரிடம் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு, தங்களின் தமிழுக்காகத்தான் நான் வந்தேன், நான் செய்த இந்த செயல் தங்களை வருத்தி இருந்தால் மன்னிக்கவும் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறார். எவ்வளவு பெரிய தத்துவத்தை இது வெளிப்படுத்துகிறது. முருகப்பெருமான் சிறுவனாக வந்து ஔவையாரினுடைய மனதை காயப்படுத்தி விட்டான். இறைவனாக இருந்தாலும் தன்னால் ஒருவர் காயப்பட்டு விட்டார் என்ற சூழலில் மன்னிப்பு கேட்பதுதான் சிறந்தது என அந்த இடத்திலே மன்னிப்பு கேட்டார் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, நிறைய கேள்விகளை ஔவையிடம் கேட்கிறார். அந்த உரையாடலானது கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். திரைப்படங்கள்ல கூட நாம அதை பார்த்திருப்போம். ஔவை கிட்ட கொடியது எது என்கின்ற கேள்வியை முருகப்பெருமான் கேட்கிறார். கொடியது கேட்கின் வரிவடி வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொணா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர், அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பது தாமே என எதெல்லாம் கொடியதோ அதையெல்லாம் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு இனியது எது என்ற கேள்வியை முருகப்பெருமான் கேட்க, இனியது கேட்கின் தனி நெடு வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்று பாடுகிறார். அதன் பிறகு பெரியது எது என்கின்ற கேள்வியை முருகப்பெருமான் கேட்க, பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு வந்து, உமையோ இறைவர் பாகத்துள் ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரியதே என்று பாடினார் ஔவையார். தொண்டர்களினுடைய பெருமை மிகவும் பெரியது. அதனால் தான் திருமுருகனின் திருத்தொண்டர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து வருகிறோம். தொண்டர்களினுடைய பெருமை, இறை அடியவர்களை நாம் வணங்கினால் இறைவனினுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது. அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு விட மனதில்லை. மீண்டும் ஔவையாரிடம் அரியது எது என்கின்ற கேள்வியை கேட்க, அப்பொழுதுதான் அரிது அரிது, எது அரிது, மானிட பிறவிதான் அரிது, அதுவும் மானிடரா பிறந்தா மட்டும் போதுமா, எந்தவித குறையும் இல்லாமல் பிறத்தல்தான் அரிது என்று ஔவையார் பாடுகிறார். இப்படி அந்த உரையாடல் ஔவையாரினுடைய அந்த புலமையை வெளிப்படுத்தும் விதமாக, முருகப்பெருமான் அதை கேட்டு கேட்டு இன்புறும் விதமாக அமைந்த ஒரு அற்புதமான சூழல் இது. பொதுவாக ஔவை அப்படின்னாலே முருகப்பெருமான், ஔவைக்கான அந்த உரையாடல் நினைவிற்கு வரும். உடனே எல்லாருடைய நினைவிற்கு வருது அப்படின்னா அதியமான் ஔவையார். ஆண் பெண் நட்பிற்கு சிறந்த உதாரணமாக இந்த சூழலானது பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானை ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று ஔவையார் வணங்கி கொண்டே வருகிறார். அந்த சூழலில் கொடுங்கலூர் என்கின்ற பகுதிக்கு வருகின்ற பொழுது அங்கு அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் அதியமானை சந்திக்கிறார். அதியமான் ஔவையினுடைய புலமையை எல்லாம் வியந்து அவரை வரவேற்று ஒரு நெல்லிக்கனியை கொடுக்கிறார். அந்த நெல்லிக்கனி சாகா வரம் கொடுக்கக்கூடிய கனி. அதனை உண்டால் தமிழ் ஔவையாரால் நிலை பெற்று நிற்கும், தான் உண்பதை விட ஔவைக்குதான் அது சிறப்பாக இருக்கும் என வழங்கினார். இப்படி அதியமான் ஔவையாரினுடைய நட்பானது ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சிறப்பு ஔவையாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய போரினை தடுத்து நிறுத்திய முதல் பெண் தூதுவர் ஔவையார் தான். அதியமான் நெடுமானஞ்சிக்கும் தொண்டைமான் இளந்திரையனுக்கும் கடுமையான போர் ஏற்படுகிறது. ஔவையார் தொண்டைமானிடம் செல்கிறார். சென்ற அவர் அவனோட ஆயுதங்களை எல்லாம் பார்க்கிறார். அந்த ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே பல புதுசா இருக்கு. அப்படியே எடுத்து கையில பார்த்தோம் அப்படின்னா முகம் தெரியும் அந்த ஆயுதத்துல. இதெல்லாம் அவன் பெருமையா காட்டிக்கிட்டு இருந்தான் ஔவையார்கிட்ட. இந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ புதுசா இருக்கு அப்படின்னு காட்டிக்கிட்டே வரும்பொழுது ஔவையார் அதியமானை பற்றி சொல்கிறார். ஐயோ, உங்களது எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே, போருக்கு இது வரைக்கும் பழகி இருக்காதோ? ஏன்னா போரே செய்யலை, போருக்கு அதை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா
ஒரு பொருள் புதுசாக தானே இருக்கும். ஆனால் எங்கள் மன்னன் அதியமான் கிட்ட இருக்க அந்த படைக்கலன்கள் எல்லாம் கொல்லன் பட்டறையில் தான் எப்போவுமே இருக்கும். அதனுடைய முனை மழுங்கி அதை சரி செய்யறதுக்காக எப்போவுமே அந்த கொல்லன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, அதியமான் தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதனால் அவனுடைய படைக்கலன்கள் எல்லாம் இப்படி துருப்பிடித்து முனை மழுங்கி இருக்கு. ஒவ்வொரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி செஞ்சு மீண்டும் அடுத்த போருக்கு பயன்படுத்துவான். இதை கேட்ட தொண்டைமானுக்கு மிகவும் பயம் அதிகமாகிவிட்டது. இதுவரைக்கும் இவன் போரே செஞ்சதில்லை, படைக்கலன்கள் எல்லாம் புதுசா இருக்கு. ஆனா அதியமானோ தினந்தோறும் போர் செய்யக்கூடிய ஒருவர். அவர்கிட்ட நாம போர் புரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா தோத்து தான் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் ஒரு மிகப்பெரிய போரானது அந்த இடத்திலே நிறுத்தப்பட்டது. இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒரு சிறந்த தூதுவராக செயல்பட்டவர் ஔவையார். முருகப்பெருமான் மீது தீராத பக்தி கொண்டு தன்னுடைய வாழ்நாள் நிறைவு வரை பல அறநூல்களையும் இயற்றி கொண்டு முருகப்பெருமானையும் வணங்கி கொண்டு பெண் புலவராக பாராட்டப்படக்கூடிய பெருமை பெற்றவர் ஔவையார். மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன்றும், வெஞ்சமரல் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.